ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, A3ல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பெஸ்ட்டாக, A4ல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பெஸ்ட்டாக, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் A3ல் பிரிண்ட் அவுட் எடுத்த நெக் டிசைன் ஒன்று, ஹேண்ட் டிசைன் ஒன்று வச்சுருக்கேன். நான் இந்த டிசைன் வந்து எப்படி நம்ம எடிட் பண்ணி நம்ம கேன்வாவில் ஒரே பேப்பரில் வந்து நிறைய டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்மளுடைய ட்ரேசிங் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து A3ல் எடுத்த ஹேண்ட் டிசைன். நம்ம A3ல் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது, அதாவது இப்போ நீங்கள் பிரிண்டர்ஸ்லேருந்து ஒரு டிசைன் பார்க்குறீங்க, அது அப்படியே வந்து நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும், எந்த எடிட்டும் பண்ணாமல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சைஸில் கிடைக்கும். இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்குக்கு. இதே வந்து நீங்கள் A4ல் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கொஞ்சம் குட்டியான டிசைன் வரும். ஸோ ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணும், ஃபுல் டிசைன் வேணாம் அப்படின்னா நீங்கள் A4ல் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மாங்காய் டிசைனோ பீக்காக்கோ இருக்குது, அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் A4ல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த டிசைனை அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் ஹோல் டிசைனை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் A3ல் பிரிண்ட் அவுட் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த டிசைன் வந்து கரெக்டான சைஸுக்கு நமக்கு வரும். கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலும் பட் A3ல் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக வரும். பட் A4ல் எடுக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக தான் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன ஒரு டிசைன் வேணும், ஒரு மோட்டிவ் வேணும் அப்படின்னா நீங்கள் A4ல் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் A4ல் என்னென்னலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம்னா, ஏதாவது ஒரு மோட்டிவ் வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு கேன்வாவில் எடிட் பண்ணிவிட்டு ஒரே A4ல் நிறைய மோட்டிவ் வர மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாஸ் டிசைன் வேணுனாலும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் A4ல். ஸோ இது புட்டாஸ்க்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வந்து பீக்காக்கோட ஃபெதர் வேணும் அப்படின்னாலுமே வந்து ஒரு ஹேண்டுக்கோ அல்லது நெக் ஃபுல்லாகவும் உங்களுக்கு வேணுனாலும் A4ல் வந்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து இந்த நெக்கும் வந்து நான் A4ல் எடுத்த டிசைன் தான். பட் என்னென்னா A4ல் வந்து கரெக்டாக இருக்காது. இந்த பாருங்க, இந்த பீகாக் ஃபெதர் வந்து A4ல் எடுத்திருக்கேன். பட் இது வந்து நம்ம நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் நீங்கள் அப்படி பிரிண்டர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது இது மாதிரி தான் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும், சைஸ் வந்து குட்டியாவோ பெருசாவோ வேணும் அப்படின்னா நீங்கள் கேன்வாவில் எடிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ட்ரேசிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் A4ல் A3ல் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். ஐ மீன் பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன சைஸில் வருதுன்னு நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வரும். ஸோ அதனால் வந்து A3 A4ல் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி A4ல் ஒரே பேப்பர்லேயே வந்து நிறைய மோட்டிவ் வர மாதிரியும் நீங்கள் கேன்வாவில் எடிட் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ண மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன சைஸில் வருதுன்னு சொல்லி தெரியும். இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த நெக்கில் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கிங் வீடியோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்போவுமே ப்ளவுஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணணும். டேரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் வந்து கரெக்டாக ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி நெக்கு ஹேண்டு எல்லாம் நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஸோ பிரிண்ட் அவுட்லேருந்து டேரெக்டாகவும் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ பிரிண்ட் அவுட்லேருந்து ட்ரேசிங் பேப்பர்லேருந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸுக்கு ட்ரேஸ் பண்ணணும். ஸோ அந்த வீடியோலாம் நான் கிளியராகவே கிளாஸஸ் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். பட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இது மாதிரி எப்படி நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி நம்ம ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சின்னதாக நாலேஜ் தான் வந்து ஷேர் பண்ணுறேன், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு A3யா A4ஆன்ட்டு. இப்போ வந்து நம்ம நெக்கோட டெப்த்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு, 4 இருந்துச்சு, 8 மேக்ஸிமம் 5 6 இருக்கும். ஸோ 10 அந்த மாதிரி வரும். இதே லென்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9.5 இருக்குது. ஸோ 10 இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நெக்கு லென்த்தும் டெப்த்தும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக ட்ரேசிங் பேப்பரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ட்ரேஸ் பண்ணணுமோ அதை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ஃபெதர் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஃபெதர் வந்து நான் A4ல் எடுத்திருக்கேன். பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து அப்படி நான் வந்து எடிட் எதுவும் பண்ணாமல் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கிறது எனக்கு இந்த மாதிரி சைஸில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சைஸில் நீங்கள் நெக் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லென்த்து பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி போட் நெக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த லென்த்து ஃபுல்லாக உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த ஃபெதர் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். போட் நெக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் முதுகு ஃபுல்லாக இந்த டிசைனை போட்டுக்கலாம். இல்லை எனக்கு குட்டியான இடத்துல தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கேன்வா ஆப்பில் எடிட் பண்ணிக்கலாம், சைஸ் வந்து குட்டியாக்கிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் பிரிண்டர்ஸ்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் A4ல். இதே நம்ம எடிட் பண்ணும்போது அந்த பெரிய சைஸை குட்டியாக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த பெரிய சைஸை வந்து பாதியாக வேணும்னா பாதி பேப்பருக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த
இப்போ ஒரு பேப்பரை 4 பார்ட்டாக பிரித்தா எவ்வளோ இருக்கும் அந்த சைஸில் மட்டும் போதும் அப்படின்னா இதில் வந்து பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் 4 இடத்துல 4 பிக்சரை நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். A3ல எப்படி நம்ம எடிட் பண்ணணும், A4ல எப்படி நம்ம எடிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க தாராளமாக நீங்கள் பாருங்கள். எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த நெக்குக்கு நான் A4ல எடுத்த நெக் டிசைனை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். குட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து குட்டியாக இருந்தாலும் நம்ம அந்த பேப்பர் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பரை வந்து அடியில் வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதை வந்து நம்ம நெக் லைனில் குட்டியாக கொடுத்துக்கலாம், ஹேண்டில் கொடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வேஸ்ட் ஆகாத உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து A4லையும் நெக் டிசைன் எடுத்திருக்கேன், A3லையும் வந்து எடுத்திருக்கேன். இதுவே நான் இந்த டிசைனை வந்து நான் A3ல எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம நெக் லைனில் போடுறதுக்கு. அதாவது இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த ப்ராப்ளமே இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம். பட் நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். ஐ மீன் நம்ம வந்து குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டிசைனை வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்தால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வருதுன்னு சொல்லி தெரியும். இதே மாதிரி இந்த மோட்டிஃபும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச மோட்டிஃப்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட் பேப்பர் நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. பட் ட்ரேஸ் பேப்பர் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹோல் அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு A3 A4 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் A4ல் எடுத்த நெக் டிசைன் தான். பட் என்னென்னா நெக் வந்து குட்டியாக இருந்துச்சு நம்ம பேப்பரில். பட் இதையும் வந்து நம்ம நெக்குக்கு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், A3ல எடுத்தது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அந்த ஃபுல்லாக அந்த கவர் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் A4ல எடுத்தது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக அந்த கொடி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது என்னென்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி தள்ளி வச்சு ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ளவுஸில் வந்து டைரெக்டாக ட்ரேஸ் பண்ணும்போது தப்பாக ஆகிடக்கூடாது. அதனால ட்ரேசிங் பேப்பரில் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் எடிட் பண்ணணுமோ ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்டெப்த்தாக வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம சைஸஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். எடிட்டிங்காக நீங்கள் வந்து கேன்வா ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் எடிட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான். இல்லை டேரெக்டாக நீங்கள் பிரிண்டர்ஸ்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நாலேஜ் கிடைக்கும். இப்போ இது வந்து நான் கீழே வச்சுருக்கிறது A3 வந்து கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஹைட்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இமேஜஸையும் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே நம்ம நகர்த்தி வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ட்ரேசிங் பேப்பரில். இதே மாதிரி ஹேண்டும் அப்படி தான். நம்ம ஏற்கனவே வந்து எடிட் பண்ணதில் பாருங்கள், ஹேண்ட் வந்து குட்டியான பார்ட்டில் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு இமேஜ்லேயே 2-3 நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஹேண்டு வந்து குட்டியாக இருக்குது. அந்த குட்டியான டிசைனில் நம்மளாம் ஓனாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம ஃபோனுக்கு அடியில் நம்ம எப்படி வச்சு ஃப்ரேமுக்கு அடியில் ஃபோனை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணோம், ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி இந்த இமேஜும் வந்து நம்ம அங்கே இங்கே நகர்த்தி வச்சு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம A3ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஹேண்ட் ஃபுல்லாகவே ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம். கீழே இருக்கிறது பாருங்கள் A3ல எடுத்த ஹேண்ட் டிசைன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்டுக்காக கரெக்டாக இருக்கும். ஹேண்டு லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4னா ஒரு 5, 6, 7 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ குட்டியான ஹேண்ட் அப்படின்னா உங்களுக்கு 4, 5 அந்த மாதிரி போதும். ஸோ அந்த மாதிரி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டு நெக்கு எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அல்லது உங்களுக்கு எடிட்டிங் அந்த இடத்துல தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கேன்வாவும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடிட் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கிளியராக ஒரு இமேஜை நம்ம ஹேண்டு நெக்ஸ்ட் வந்து நெக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணி எப்படி வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அட்வான்ஸ் ஆரி கிளாஸ் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த வீக் அல்லது அடுத்த வீக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த ட்ரேசிங்கான உங்களுக்கு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து கம்மிங் மந்தில் வந்து வரப்போகுது. ஒவ்வொரு கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம பண்ணலாம்.
இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ட்ரேசிங் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் பயந்து நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் வந்து லாஸ்ட் வரை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணது என்னென்னா, இந்த ட்ரேஸ் பண்ணி எனக்கு ப்ளவுஸ் வந்து போடுறது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் எனக்குமே நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கிறேன் நான். அதனால் நீங்களும் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே இந்த பேசிக் கிளாஸ் முடிக்கும் போதே ஒரு சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஹேண்ட் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேண்டுக்கு ஏற்றுற நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஃபுல்லாக ஹேண்டை ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.